Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard maths chapter 8 exercise 8.3 problem number 2 பாப்போம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Write the sample space for selecting 2 balls from a bag containing 6 balls numbered 1 to 6 using tree diagram. தமிழ்ல பார்க்கலாம். ஒரு பையில் உள்ள 1 முதல் 6 வரை எண்கள் குறிப்பிட்ட 6 பந்துகளிலிருந்து 2 பந்துகள் எடுப்பதற்கான கூறுவழியை மர வரைபடம் மூலமாக குறிப்பிடுக. ஓகேவா, சிம்பிள் தாமா. இப்போ இந்த பாஸ்கெட்னு எடுத்துக்கலாம். அந்த பாஸ்கெட்டுக்குள்ள 6 பால் இருக்குது. அதை நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் 1 2 3 4 5 6 இல்லையா. இதுலேருந்து நம்ம 2 பால் எடுக்க போகிறோம். 2 பால்ஸ் என்ன கேட்டிருக்காங்க 1 to 6 2 பந்துகள் எடுக்கப்படுகின்றன. இப்போ நம்ம 2 பால் எடுக்க போகிறோம். அப்போது 2 பால் எடுப்பதற்கான நிகழ்தகவு வந்து மர வரைபடம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பால் வந்து நம்ம ஒரு பால் எடுக்கிறோம். ஓகேவா, அந்த ஒரு பால் வந்து என்ன நம்பர் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் பாருங்கள், 1 2 3 ஏன்னா ஒன்றா இருக்கலாம். நம்பர் 1 நம்பர் உள்ள பாலாக இருக்கலாம், இல்லைன்னா 2 நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6. ஓகேம்மா, இப்போ பாருங்கள் இந்த பாஸ்கெட்லேருந்து இப்போ நம்ம ஒரு பாலை நம்ம எடுத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 நம்பர் பாலை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பாஸ்கெட்டில் எத்தனை பால் இருக்கும், 5 பால் இருக்கும். அந்த 5 பால் வந்து 1 தவிர மீதி நம்பராக இருக்கும் இல்லையா. அதை நம்ம இதில் எழுத போகிறோம். இப்போ 1வது பாலை ரிமூவ் பண்ணிட்டோன்னா 2 3 4 5 6. புரியுதாமா? 1வது பாலை நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா 2 பால் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1வது பால் நம்ம எடுத்துட்டோம். மீதி 5 பாலை நம்ம 1 எடுக்கணும். அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட்டு இப்போ ஒருவேளை நம்ம எடுக்கக்கூடிய பால் 2ஆம் நம்பராக இருந்துச்சுன்னா இது 2ஆம் நம்பர் எடுத்துட்டோம். இப்போ 2ஆம் நம்பர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எழுத போகிறோம். அப்போது 1 2 எழுதக்கூடாது, 3 4 வேறு நம்பர் வச்சு எழுதுட்டா அப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அப்போது 2ஆம் நம்பர் எழுதக்கூடாது, 1 3 4 5 6. புரியுதாம்மா? இப்போ பாருங்கள், அடுத்து எடுக்கக்கூடிய பால் 3ஆம் நம்பராக இருந்துச்சுன்னா 3 தவிர மீதி உள்ளது தான் நம்ம எழுதணும். எப்படி எழுதலாம் பாருங்கள், 1 2 3 வரக்கூடாது, 4 5 6. சரியாம்மா? இப்போ எடுக்கக்கூடிய பால் 4ஆம் நம்பர் ஆயிருந்துச்சுன்னா 4 தவிர மீதி பாலை நம்ம எழுத போகிறோம். அப்போ 4னா 1 2 3 4 எழுதக்கூடாது, 5 6. ஓகேம்மா? அடுத்து இப்போ நம்ம எடுக்கக்கூடிய பால் 5ஆம் நம்பராக இருந்துச்சுன்னா 5 தவிர மீதி எழுத போகிறோம். அப்போ என்ன வரும், 1 2 3 4 5 வரக்கூடாது, ஸோ 6. ஓகேம்மா? இப்போ நம்ம எடுத்த பால் 6ஆக இருந்துச்சுன்னா 6 தவிர மீதி நம்ம எழுத போகிறோம். அப்போ என்ன எழுதலாம், 1 2 3 4 5 6 வரக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரீ டயக்ராம். இதுக்கு நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுத போகிறோம். எப்படி எழுதலான்னு பார்ப்போம். அப்போ S ஈக்குவல் டு இப்படி போட்டுக்கலாம். இப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், 2 பால் தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ என்ன வரும், 1 2 இதை நம்பரை பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 1 3 1 4 1 5 1 6 அப்படி எழுதலாம். 1 வரக்கூடாது இல்லையா. இப்போ 1 2 1 3 1 4 1 5 1 6 1 6. ஓகே, இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் 2லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ 2 1 2 2 வரக்கூடாது. ஸோ 2 3 2 4 2 5 2 6. இப்போ நம்ம 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 3 யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன வரும், 3 1 3 2 3 3. ஏன்னா சேம் பால் திருப்பி இருக்காது இல்லையா. ஒரு பால் ஒரு வாட்டி தான் எடுக்க முடியும். அந்த ஒரு பால் வந்து ஒரு நம்பர் பாலாக ஒரு வாட்டி தான் இருக்கும். ஸோ நம்ம 3 3 எடுக்க முடியாது. ஸோ 3 4 3 6 5 5 5 3 6. ஓகேம்மா, கிளியராக எழுதலாம். ஓகே, இப்போ நம்ம 3 வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 4 வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். 4 1 4 2 4 3 4 4 வரக்கூடாது, 4 5 4 6. ஓகேம்மா, அடுத்து 5 1 5 2 எழுதலாம். 5 1 5 2 5 3 5 4 5 6. ஓகேம்மா, அடுத்து 6 வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். 6 1 6 2. ஓகேவா, 6 1 6 2 6 3 6 4 6 5. ஓகேம்மா, அப்போ நமக்கு எத்தனை ஆப்ஷன் கிடச்சிருக்கு பாருமா, 10 5 10 15 20 25 30 இல்லையாம்மா. அப்போ 30 ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. அப்போது ஒரு பாஸ்கெட்லேருந்து நம்ம 2 பால் எடுக்கும்போது நமக்கு 30 ஆப்ஷன்ஸ்க்கான 30 இந்த மாதிரியான ப்ராபபிலிட்டி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் இதுதான் ட்ரீ டயக்ராம். ஓகேம்மா, மர வரைபடம். மர வரைபடம். ஓகே.